என் பெயர் சந்தியா. பிறந்த வீட்டில் நான் செல்லமாக வளர்ந்த பெண். 3 அண்ணன்களுக்கு ஒரே தங்கை. பெற்றோருக்கு கண்முன்னே வாழும் உயிர். என் திருமணம் மிக கோலாகலமாக நடந்தது. அரசு வேலையில் இருக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை, அரசாங்க குடியிருப்பு வீடு, வீட்டில் எந்த குறைபாடும் இல்லாத வசதிகள் என பார்த்து பார்த்து என்னை நரேந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என் பெற்றோர். திருமணத்திற்கு பிறகும் சில ஆண்டுகள் என் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் சென்றது. ஆனால் காலம் உருண்டோட உருண்டோட என் வாழ்க்கையில் சோகம் தன் வேர்களை ஆழமாக பதிக்க தொடங்கியது. திருமணமான புதிதில் அடுத்த வருஷம் நல்ல செய்தி வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தோம். ஆனால் வருடங்கள் ஒவ்வொன்றாக கடந்து போயின. இதற்கிடையே என் தாயின் மறைவு என் பிறந்த வீட்டின் சந்தோஷத்தை பிடுங்கிக் கொண்டது. அம்மா போன பிறகு அப்பாவும் நோயாளியானார். அண்ணன்களும் திருமணமாகி தங்கள் குடும்ப பொறுப்புகளில் பிஸியாகிவிட்டனர். பிறந்த வீட்டின் ஆதரவு மெல்ல குறைய என் ஒட்டுமொத்த உலகமும் என் புகுந்த வீடாகவே மாறியது. எங்கள் குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். நரேந்திரனின் மூத்த அண்ணன் சரவணன், அவர்களும் அரசு ஊழியர் என்பதால் இருவருக்கும் சேர்த்து ஒரு பெரிய அரசாங்க குடியிருப்பு வீடே ஒதுக்கப்பட்டிருந்தது. சரவணன் அண்ணனுக்கும் சுமித்ரா அக்காவுக்கும் 4 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், ஒரு பெரிய பையன், ஒரு சின்ன குழந்தை. வீடு எப்போதும் குழந்தைகளின் சிரிப்பொலியாலும் சத்தத்தாலும் கலகலப்பாகவே இருக்கும். என் கணவர் நரேந்திரன் நேர்மையானவர், சுற்றத்தாருடன் மரியாதையாக பழகுபவர். என் மாமியாரும் ஆரம்பத்தில் என் மீது மிகுந்த அன்போடு இருந்தார். அக்கா சுமித்ராவும் சுபாவத்தில் நல்லவர். வீட்டின் ஒவ்வொரு வேலையையும் நான் விரும்பி செய்தேன். மாமியார், கணவர், அண்ணன், அக்கா என அனைவரின் விருப்பங்களையும் அறிந்து நடந்து கொண்டேன். ஆனால் இத்தனை மனிதர்கள் சுற்றி இருந்தும் என் மனதின் ஒரு மூலையில் பால் கிணறு போன்ற ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருந்தது. திருமணமாகி 10 வருடங்கள் கடந்து விட்டன. என் மடி இன்னும் காலியாகவே இருந்தது. இந்த 10 வருடங்களை நான் எத்தனை கண்ணீரோடும் வேதனையோடும் கடந்தேன் என்பது என் இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பிறக்கும் போது இந்த ஆண்டாவது இறைவன் நம் பிரார்த்தனையை கேட்பான் என்று நானும் நரேந்திரனும் நம்புவோம். ஆனால் அந்த ஆண்டும் ஏமாற்றத்துடனேயே விடைபெறும். பகலில் வீட்டின் சமையல் வேலைகள், மாமியாருக்கு பணிவிடை செய்வது, அக்காவின் குழந்தைகளுக்கு பிடித்தமானதை சமைத்து கொடுப்பது என ஓயாமல் ஓடிக்கொண்டிருப்பேன். சுமித்ரா அக்காவின் குழந்தைகள் என்னை சின்னம்மா என்று அன்போடு அழைத்து என் பின்னால் சுற்றி வருவார்கள். ஆனால் இரவு வந்து வீட்டின் விளக்குகள் ஒவ்வொன்றாக அணைந்து எல்லாரும் தங்கள் அறைகளுக்கு சென்ற பிறகு பரவும் அந்த நிசப்தம், அது என் நெஞ்சை பிளக்கும். அண்டை வீட்டார், தூரத்து உறவினர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுவார்கள். அந்த கோவிலுக்கு போயிட்டு வா, இந்த தாத்தா கிட்ட தாயத்து கட்டு, 3 வருஷத்துல குழந்தை பிறந்தவங்க இருக்காங்க, 8 வருஷத்துல பிறந்தவங்க இருக்காங்க, உனக்கும் பிறக்கும் என ஆரம்பத்தில் பரிவோடு பேசிய மாமியாரின் குரல் வருடங்கள் செல்ல செல்ல மெல்ல காரசாரமான பேச்சாகவும் எல்லலாகவும் மாறத் தொடங்கியது. நாங்கள் பார்க்காத டாக்டர்கள் இல்லை, எடுக்காத இரத்த பரிசோதனைகள் இல்லை. நகரத்தின் மிக பெரிய மருத்துவமனைகளின் வாசல்களில் கையில் கோப்புகளை ஏந்தியபடி எத்தனையோ நாட்கள் கவலையோடு காத்திருக்கிறோம். ஆனால் பரிசோதனை முடிவுகளை பார்க்கும் மருத்துவர்கள் அனைவரும் ஒரே பதிலைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார்கள். உங்க 2 பேருக்கும் உடம்பில் தனித்தனியா எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. சிலருக்கு கடவுளின் அருள் கிடைக்க கொஞ்சம் கால தாமதமாகும். நம்பிக்கை இழக்காம இருங்க. மருத்துவர்கள் 3 மாதம் 6 மாதம் என மாத்திரைகளை கொடுப்பார்கள். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவழிந்தது, நேரம் வீணானது. சிகிச்சை முடியும் போது மருத்துவர்கள் கைகளை கூப்பி இனி இறைவனைத்தான் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று முடித்து விடுவார்கள். மருத்துவமனையிலிருந்து திரும்பும் வழியில் நானும் நரேந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வோம். பேசுவதற்கு வார்த்தைகள் இருக்காது. மௌனமே எங்கள் காரை நிரப்பி இருக்கும். சில நேரங்களில் இந்த ஏக்கம் எங்கள் இருவருக்குள்ளும் பெரும் புயலாக வெடிக்கும். கணவர் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி விடுவார். நமக்கும் ஒரு குழந்தை இருந்திருந்தா இந்த வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும்ல சந்தியா என்று சொல்லிவிட்டு அமைதியாகி விடுவார். மணிக்கணக்கில் என்னிடம் பேசாமல் இருப்பார். நான் தனியாக அமர்ந்து அழுவேன். இருப்பினும் பிரச்சனை நம் இருவருக்குமே பொதுவானதுதானே என்று என்னை நானே தேற்றிக்கொள்வேன். ஆனால் மனதிற்குள் உறைந்திருந்த அந்த பெருந்துயர் எந்த
மருந்துக்கும் கட்டுப்படாமல் வற்றாத ஜீவ நதியாக எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. நாங்கள் குடியிருந்த அந்த அரசு குடியிருப்பு வீடு எப்போதுமே ஆட்களின் நடமாட்டத்தால் பரபரப்பாகவே இருக்கும். என் மாமியார் வீட்டின் கதவுகள் யாருக்காகவும் பூட்டப்பட்டதில்லை. நகரத்தின் மையப்பகுதியில் எங்கள் வீடு அமைந்திருந்தாலும் புகழ்பெற்ற பெரிய மருத்துவமனைகளும் பல்கலைக்கழகங்களும் மிக அருகில் இருந்ததாலும் சொந்த ஊரிலிருந்து யார் நகருக்கு வந்தாலும் நேராக எங்கள் வீட்டிற்குத்தான் வருவார்கள். யாராவது பிரசவத்திற்காக மருத்துவமனையில் சேர வேண்டுமென்றாலும் எங்கள் வீட்டில்தான் தங்குவார்கள். உறவினர் வீட்டு பிள்ளைகள் கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கோ அல்லது வேலைக்கான நேர்காணலுக்கோ வந்தால் வாரம் கணக்கில் எங்கள் வீட்டில்தான் தங்கி படிப்பார்கள். மாமியாரின் பிறந்த வீட்டு சொந்தங்கள், தூரத்து உறவினர்கள் என யாராவது ஒருவர் வந்து கொண்டே இருப்பார். வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு உபசாரம் செய்வதில் நாங்கள் என்றுமே குறைந்தவர்கள் இல்லை. விருந்தினர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் என்பது என் கணவரின் குடும்பத்து கொள்கை. வீட்டில் எப்போதும் டீ கொதித்து கொண்டே இருக்கும். சமையலறையிலிருந்து பாத்திரங்களின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நானும் அக்கா சுமித்ராவும் சளைக்காமல் வேலை செய்வோம். வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு விருப்பமான பலகாரங்களை செய்து கொடுப்பேன். குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு விட்டு ஓடி ஆடி விளையாடுவதை பார்க்கும்போது என் மனதிற்குள் ஒருவித திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் பகல் நேரங்களில் மட்டுமே நீடிக்கும். இரவு வந்து வீட்டின் விளக்குகள் அணைக்கப்பட்டு எல்லாரும் தங்கள் அறைகளுக்கு சென்ற பிறகு பரவும் அந்த நிசப்தத்தில் என் மனதிற்குள் ஒரு வெறுமை வந்து அமர்ந்து கொள்ளும். இந்த வீட்டின் கதவை தட்டி எத்தனை குழந்தைகள் வருகிறார்கள். ஆனால் இதில் ஒரு குழந்தை கூட என்னுடையது இல்லையே. சில நாட்கள் தங்கிவிட்டு தங்கள் சொந்த வீடுகளுக்கு திரும்பி சென்று விடுவார்கள். அக்கா சுமித்ராவின் குழந்தைகளும் கூட என்னை சின்னம்மா என்றுதான் அழைக்கிறார்கள். அம்மா என்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்க என் செவிகள் எத்தனை வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று நினைத்து நினைத்து பெருமூச்சு விடுவேன். குழந்தை பாக்கியம் இல்லாத ஏக்கம் ஒரு புறம் இருக்க, உறவினர்களின் பேச்சுக்கள் என் மனதை நாளுக்கு நாள் காயப்படுத்தி கொண்டே இருந்தன. ஆரம்பத்தில் என் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்ட மாமியார் நாட்கள் செல்ல செல்ல தன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டார். வயது முதிர்வின் காரணமாகவும் மூட்டு வலியினாலும் அவர் பெரும்பாலும் தன் அறையிலேயே படுத்திருக்க தொடங்கினார். நான் அவருக்கு காரசாரம் இல்லாமல் சமைத்து கொடுத்து நேரம் தவறாமல் மாத்திரைகளை கொடுத்து கால்களை பிடித்து விடுவேன். ஆனால் அவர் பெருமூச்சுடன் என்னை நோக்கி சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஈட்டியா என் நெஞ்சில் பாயும். சந்தியா, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உன் மடியில ஒரு குழந்தையை பார்த்திட மாட்டேனா? என் ஆயுசு முடிகிறதுக்குள்ள அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா தெரியலையே என்று புலம்புவார். நான் உள்ளுக்குள் அழுகையை அடக்கி கொண்டு, அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பா நமக்கு நல்ல செய்தி தருவான் என்று பொய் புன்னகையுடன் ஆறுதல் சொல்வேன். மாமியார் மட்டுமல்ல, வீட்டிற்கு வந்து போகும் உறவினர்களும் சும்மா இருப்பதில்லை. சாப்பிட்டு முடித்துவிட்டு டீ குடித்து கொண்டே அவர்களின் பேச்சு மெல்ல என் பக்கம் திரும்பும். என்ன சந்தியா, இன்னும் விசேஷம் எதுவும் இல்லையா? இந்நேரத்துக்கு உனக்கு கை குழந்தை இருந்திருக்க வேண்டாமா? யாராவது நல்ல ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டக்கூடாதா? எங்கள் ஊர் பக்கம் ஒரு பூசாரி இருக்காரு. அவர் தர தாயத்தை கட்டுனா உடனே தங்கும். உன் மேல யாராச்சும் செய்வினை வச்சிருப்பாங்க சந்தியா. அதுக்குதான் குழந்தை தங்குறதில்லை. இப்படி ஆளுக்கு ஒரு கதையை கட்டி விடுவார்கள். கிளம்பும் போது, சரி சந்தியா, நரேந்திரனுக்கும் உனக்கும் சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு செல்வார்கள். அவர்களின் இந்த போலி பரிதாப வார்த்தைகளுக்கு பதில் சொல்லியே எனக்கு களைத்து போய்விட்டது. இதனால் தான் நான் என் பிறந்த வீட்டிற்கு செல்வதை கூட முற்றிலுமாக நிறுத்தி கொண்டேன். அங்கும் என்னை பார்க்க வரும் சொந்தங்கள் இதே கேள்விகளைத்தான் கேட்பார்கள். காலப்போக்கில் நமக்கு நல்வாழ்த்து சொல்லிவிட்டு சென்ற பெரியவர்கள் பலர் காலமானார்கள். ஆனால் அவர்களின் பிரார்த்தனைகள் பலிப்பதற்குள் அவர்களின் ஆயுள் முடிந்து விட்டது என்பதை நினைக்கும் போது என்னோடு இருந்த கடைசி நம்பிக்கையும் அவர்களைப் போலவே இறந்து விட்டதோ என்று தோன்றும். கணவர் நரேந்திரனின் கோபமும் எரிச்சலும் நாளுக்கு நாள் அதிகமாக அலுவலகத்தில் யாருக்காவது குழந்தை பிறந்தாலோ அல்லது நண்பர்களின் வீட்டில் விசேஷம் என்றாலோ வீட்டிற்கு வந்து என் மீது தன் ஆத்திரத்தை கொட்டுவார். நமக்கும் ஒரு குழந்தை இருந்திருந்தா இந்த வாழ்க்கையே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எதுக்குத்தான் இந்த வாழ்க்கையோ என்று சொல்லிவிட்டு முகம் திருப்பிக் கொள்வார். சில நாட்கள் என்னிடம் பேசவே மாட்டார். அவர் என் மீது கோபப்படும் போதெல்லாம் நான் மௌனமாகவே இருப்பேன். ஏனெனில் மருத்துவர்கள் இருவருக்குமே எந்த குறையும் இல்லை என்று தெளிவுபடுத்தி இருந்தனர். ஒருவேளை தவறு என் மீது மட்டும் இருந்திருந்தால் இந்நேரம் என் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே எனக்கு அச்சமாக இருந்தது. நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. தன் வாழ்க்கை
வாழ்க்கையின் விதியை எண்ணி நொந்து நூலாகும் ஒரு சராசரி பெண்ணாக என் கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொண்டு அந்த பெரிய குடும்பத்தின் கடமைகளை வழக்கம் போல் செய்ய தொடங்கினேன். அப்போதுதான் எங்கள் குடும்பத்தின் அமைதியை முற்றிலுமாக மாற்றப் போகும் அந்த நிகழ்வு நடந்தது. என் நாத்தனார் மகனின் வருகை நாட்கள் தன் வழக்கமான வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் காலை வழக்கம் போல சமையலறையில் வேலைகளை முடித்துவிட்டு மாமியாருக்கு கசாயம் கொடுத்து கொண்டிருந்த போது கணவர் நரேந்திரன் கையில் ஒரு கடிதத்துடன் அறைக்குள் வந்தார். அம்மா, ஊர்ல இருந்து மகேஸ்வரி அக்கா கடிதம் போட்டிருக்காங்க. நம்ம ஜீவாவுக்கு நம்ம ஊர் அரசு கல்லூரியில பிஎஸ்சி சீட் கிடைச்சிருக்காம். அடுத்த வாரம் காலேஜ் திறக்கிறாங்க என்றார் நரேந்திரன். மாமியாரின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய புன்னகை தன் ஒரே மகளான மகேஸ்வரியின் மகன் ஜீவா என்றால் அவருக்கு அத்தனை உயிர். அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம். அவன் எங்கேயும் விடுதியிலையெல்லாம் தங்கி படிக்க வேண்டாம், நம்ம வீட்டிலேயே தங்கட்டும். பெரிய வீடு தானே, அவனுக்கு என்ன குறை? அவனுக்கு வேண்டியதை சந்தியாவும் சுமித்ராவும் பார்த்துப்பாங்க என்றார் மாமியார் உற்சாகத்துடன். என் நாத்தனார் மகேஸ்வரி அக்கா கிராமத்தில் வசதி படைத்த குடும்பத்தில் வாழ்பவர். அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு. கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு வந்து படிக்க விரும்பிய ஜீவாவிற்கு தன் தாய் வழி பாட்டியின் வீடு மிக பெரிய புகலிடமாக அமைந்தது. அடுத்த சில நாட்களிலேயே ஜீவாவின் வருகைக்கான ஏற்பாடுகள் சூடு பிடித்தன. வீட்டில் எப்போதுமே யாராவது ஒரு விருந்தினர் தங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்பதால் வீட்டின் கோடி பகுதியில் இருந்த 2 அறைகளில் ஒன்று ஜீவாவுக்காக தயார் செய்யப்பட்டது. சொன்னபடியே அடுத்த வாரம் ஜீவா வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். 18 வயதே நிரம்பிய நல்ல உயரமும் துருதுருப்பான பார்வையும் கொண்ட பையன் வீட்டிற்குள் நுழைந்ததுமே தன் பாட்டியின் கால்களில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கினான். பிறகு சரவணன் அண்ணன், சுமித்ரா அக்கா, என் கணவர் என எல்லாரிடமும் மிக மரியாதையாக நடந்து கொண்டான். என் முன்னே வந்தவன், வணக்கம் மாமிஜி, நல்லா இருக்கீங்களா என்று மரியாதையுடன் சிரித்தான். நல்லா இருக்கேன் ஜீவா, பயணமெல்லாம் சௌகரியமா இருந்ததா என்று கேட்டபடியே அவனுக்கு பிடித்த இனிப்புகளையும் காரத்தையும் தட்டில் வைத்து கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது மாமிஜி. உங்க கை சமையலை பத்தி அம்மா நிறைய சொல்லி இருக்காங்க. இனிமே தினமும் எனக்கு நல்ல சாப்பாடு தான் என்று வெள்ளந்தியாக பேசினான். ஜீவாவின் வருகை அந்த பெரிய வீட்டிற்குள் ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டு வந்தது. நோய்வாய்ப்பட்டு முடங்கி கிடந்த மாமியார் பேரன் வந்த மகிழ்ச்சியில் தினமும் காலை உணவருந்த தன் அறையை விட்டு வெளியே வந்து சாப்பாட்டு மேஜையில் அமரத் தொடங்கினார். ஜீவா எல்லாரிடமும் மிக அன்பாக பழகினான். சுமித்ரா அக்காவின் குழந்தைகளுக்கு பாடங்களில் சந்தேகம் வந்தால் பொறுமையாக சொல்லிக் கொடுத்தான். இதனால் அக்காவும் தன் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு எனக்கு சமையலறையில் உதவி செய்ய தொடங்கினார். குறிப்பாக சுமித்ரா அக்காவின் 3 வயது சிறுவன் ஜீவா வந்ததிலிருந்து வீடெல்லாம் ஓடியாடி விளையாடத் தொடங்கினான். அந்த சிறுவன் என் பின்னாடியே சுற்றி வருவான். அவனுக்கு ஊட்டி விடுவதும் பொம்மைகளை அடுக்கி கொடுப்பதும் கதைகள் சொல்வதும் எனக்குள் இருந்த தாய்மை இயக்கத்திற்கு சிறிய மருந்தாக அமைந்தது. என் கணவர் நரேந்திரனும் மாலை நேரத்தில் வீட்டிற்கு வந்ததும் அந்த சிறுவனை தூக்கி வைத்து கொண்டு விளையாடுவார். ஆனால் சில நிமிடங்களிலேயே அந்த சிறுவனை மெல்ல கீழே இறக்கிவிட்டு ஒரு பெருமூச்சு விடுவார். சந்தியா, உலகம் முழுக்கவும் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் நம்ம மேல அன்பு காட்டலாம், ஆனா அப்பான்னு கூப்பிட நமக்குன்னு ஒரு சொந்த குழந்தை இல்லைன்னா அந்த வாழ்க்கையில நிம்மதியே இல்லடி என்று சொல்லிவிட்டு தனியாக சென்று அமர்ந்து கொள்வார். அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் முள்ளாய் தைக்கும். ஜீவா மிகவும் சுறுசுறுப்பான பையனாக தெரிந்தான். கல்லூரிக்கு காலையிலேயே கிளம்பி விடுவான். மாலையில் வந்து தன் அறையில் அமர்ந்து படிப்பான். பாட்டிக்கு கால்களை பிடித்து விடுவது, அக்காவுக்கு காய்கறிகள் நறுக்கி கொடுப்பது என எல்லாரிடமும் நல்ல பெயர் எடுத்தான். என்னிடம் பேசும்போது, மாமிஜி, நீங்க ரொம்ப வேலை செய்கிறீங்க, உடம்பை பார்த்துக்கோங்க என்று அக்கறையாக சொல்வான். 18 வயது பையன் தானே, தன் சொந்த மகனை போலத்தான் எனக்கு தெரிந்தான். அவனுடைய அக்கறையான பேச்சும் வீட்டில் பரவியிருந்த அந்த தற்காலிக சந்தோஷமும் என் மனதிற்கு சற்று ஆறுதலை தந்தன. ஆனால் இந்த சிறிய சந்தோஷமும் அமைதியும் வெகு நாட்களுக்கு நீடிக்கவில்லை. எங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தையே உலுக்கப் போகும் அந்த புயல் மாமியாரின் அறையிலிருந்து மெல்ல உருவாகத் தொடங்கியது. நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்து கொண்டிருந்தாலும் என் புகுந்த வீட்டின் சுவர்களுக்குள் ஒரு தவிப்பான அமைதி குடியிருந்தது. மாமியாரின் உடல்நிலை நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டே வந்தது. படுக்கையிலேயே கிடந்தவருக்கு தன் இளைய மகனுக்கு ஒரு குழந்தை இல்லை என்பதே ஒரே கவலையாக மாறியிருந்தது. மாலை வேளைகளில் என் கணவர் நரேந்திரன் வேலை முடிந்து வந்ததும் மாமியார் அவரை தன் அறைக்கு அழைத்து நாளிகை கணக்கில் ரகசியமாக பேசுவார். அறை கதவு மூடியிருந்தாலும் வெளியே கேட்கும் மாமியாரின் ஏங்கிய குரல் என் இதயத்தை பிளக்கும். ஒரு நாள் இரவு நரேந்திரன் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவர் முகம் கன்றி போய் இருந்தது. தீவிர யோசனையிலும் மன உளைச்சலிலும் இருந்தவரை
பார்த்து கேட்க அச்சமாக இருந்தாலும் மெல்ல அவர் அருகில் சென்றேன். அன்று இரவு நரேந்திரன் என்னிடம் எதையும் மறைக்கவில்லை. சந்தியா, அம்மா தினமும் என்னை கூப்பிட்டு அழுதுகிட்டே இருக்காங்கடி. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உன் மூலமா ஒரு பேரனையோ பேத்தியையோ பார்த்துடணும்டா. இன்னும் காலம் கடந்து போகல, நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு வற்புறுத்துறாங்க என்று தலையில் கையை வைத்து அமர்ந்து விட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. தொண்டை அடைக்க கண்கள் கலங்க நின்றேன். மாமியார் சும்மா இருக்கவில்லை. பெரிய மைத்துனர் சரவணனிடமும் இதை பற்றி பேசி இருக்கிறார். தம்பிக்கு இன்னும் வயசு போகல, அவனுக்கு ஒரு வாரிசு வேணும்னா நீதான் எடுத்து சொல்லி இன்னொரு பொண்ணை பார்க்கணும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறார். சரவணன் அண்ணனும் ஆரம்பத்தில் தயங்கினாலும் தாயின் உடல்நிலையை கருதி உறவினர்கள் மூலமாக பெண் பார்க்க தொடங்கினர். சில நாட்களிலேயே ஒரு பெண்ணின் ஜாதகமும் படமும் வீட்டிற்கு வந்தன. உறவினர்கள் வந்து போவதும் ரகசியமாக பேசுவதுமாக வீடு பரபரப்பானது. என் கண்ணெதிரே நான் வாழும் அதே வீட்டில் என் கணவருக்கு மறுமணம் செய்ய பேச்சுக்கள் நடப்பதை பார்க்கும் கொடுமை வேறு எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. என் மனதிற்குள் இரத்த கண்ணீர் வடித்தேன். ஆனால் மாமியாரின் விருப்பம், கணவனின் ஏக்கம், இந்த சமூகத்தின் பழிச்சொல், இவை அனைத்திற்கும் நடுவே நான் சுயநலமாக இருக்க விரும்புவேனா? அன்று இரவு அறைக்கு வந்த நரேந்திரனின் கைகளை பிடித்து கொண்டு அவரிடம் பேசினேன். என் மீது உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு குழந்தைக்காக நீங்க ஏங்குற ஏக்கம் என்னை விட உங்களுக்கே அதிகமா இருக்கு. மாமியார் ஆசையும் அதுதான் என்றால் நீங்க தாராளமா இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்களை தடுக்க மாட்டேன். உங்களுக்கு பிறக்கிற குழந்தை எனக்கும் தான் குழந்தை. நான் இந்த வீட்டிலேயே பெரிய அம்மாவா இருந்து அந்த குழந்தையை பார்த்துக்கிறேன் என்று அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னேன். என் வார்த்தைகளை கேட்டு நரேந்திரன் அதிர்ந்து போய் என்னை நோக்கினார். அவர் கண்களிலும் நீர் வழிந்தது. சந்தியா, உன்னை விட்டுட்டு என்னால் இன்னொருத்தியை யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனா குழந்தை இல்லாத இந்த வாழ்க்கை என்னை தினமும் கொல்லுது என்று என் தோள்களை பற்றி கொண்டார். நான் என் மனதை பாறையாக்கி கொண்டு விதிக்கு தலைவணங்க தயாரானேன். என் வாழ்க்கையின் மிக முக்கிய அத்தியாயம் முற்று பெறப் போகிறது என்றே நினைத்தேன். ஆனால் விதி வேறு ஒரு கோணத்தில் காய்களை நகர்த்தி கொண்டிருந்தது. பெண் வீட்டாருடன் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை நெருங்கிய நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த பெண் வீட்டார் சில நிபந்தனைகளை விதித்தனர். மேலும் ஜாதக பொருத்தத்திலும் சில சிக்கல்கள் எழுந்தன. பேச்சுவார்த்தை மெல்ல மெல்ல தளர்ந்து இறுதியில் அந்த வரன் தானாகவே தட்டி போனது. அதன் பின் அந்த பேச்சு அப்படியே அடங்கி போனது. மீண்டும் எங்கள் வீட்டில் பழைய அமைதியும் மௌனமும் குடியேறின. நானும் என் கணவரும் மீண்டும் அதே ஏக்கம் நிறைந்த விடை தெரியாத வாழ்க்கை பாதையிலேயே தொடர்ந்தோம். ஆனால் என் மனதிற்குள் ஒன்று மட்டும் ஆழமாக பதிந்தது. மனிதர்கள் எடுக்கும் முடிவுகளை விட இறைவன் எழுதி வைக்கும் விதிதான் இறுதியானது. அந்த அமைதியான நாட்களில்தான் என் வாழ்வில் மிக பெரிய புயலுக்கான விதை என் வீட்டின் இன்னொரு அறையில் முளைவிட தொடங்கி இருந்தது. பேச்சுவார்த்தை நின்று போன பிறகு வீட்டில் மீண்டும் ஒருவித தவிப்பான அமைதி நிலவியது. என் மனதிற்குள் உறைந்திருந்த ஏக்கம் முன்பை விட கூடுதலாகி இருந்தது. வாழ்க்கை மீண்டும் எந்த இலக்கும் இல்லாமல் பழையபடியே நகரத் தொடங்கியது. அன்று ஒரு நாள் மதிய வேளை. வீட்டில் ஆட்களின் நடமாட்டம் குறைவாக இருந்தது. சுமித்ரா அக்கா குழந்தைகளை தூங்க வைத்து கொண்டிருந்தார். மாமியார் மாத்திரை சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். நரேந்திரனும் சரவணன் அண்ணனும் அலுவலகத்திற்கு சென்றிருந்தனர். அன்று கல்லூரி விடுமுறை என்பதால் ஜீவா மட்டும் வீட்டின் கோடி அறையில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தான். நான் சமையல் அறையில் வேலைகளை முடித்துவிட்டு ஜீவாவிற்கு சூடாக தேநீர் தயாரித்து அவனது அறைக்கு கொண்டு சென்றேன். தேநீரை மேஜை மீது வைத்ததும் ஜீவா தான் படித்து கொண்டிருந்த புத்தகங்களை மூடி வைத்தான். பிறகு சற்று தயக்கத்துடன் என்னை நிமிர்ந்து பார்த்து, மாமிஜி, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்று மெல்லிய குரலில் கேட்டான். என்ன ஜீவா, என்ன விஷயம்? தாராளமாக சொல் என்றேன். ஜீவா சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பேசத் தொடங்கினான். மாமிஜி, எனக்கு கல்லூரியில் ஒரு பெண் தோழி இருக்கா. அவங்களோட அம்மா நகரத்தில் ஒரு பெரிய மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். ரொம்ப அனுபவம் உள்ளவங்க. நான் என்னோட தோழிக்கிட்ட உங்களை பற்றியும் மாமா பற்றியும் தற்செயலாக பேசும்போது சொன்னேன். அவங்க அம்மா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சிகிச்சை தராங்களாம். எத்தனையோ பேருக்கு அவங்க கொடுத்த மருந்துனால சீக்கிரமே குழந்தை பிறக்குதாம். அவன் சொன்னதை கேட்டு நான் மெலிதாக புன்னகைத்தேன். ஜீவா, உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு ரொம்ப நன்றிப்பா. ஆனால் நாங்கள் கடந்த 10 வருஷமா பார்க்காத டாக்டர்களே இல்லை, சாப்பிடாத மருந்துகளே இல்லை. எல்லாரும் கடைசியில் கடவுளை வேண்டுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இனிமே புதுசாக ஒரு டாக்டர் கிட்ட போய் ஏமாறுறதுக்கு எனக்கு மனசில் தெம்பு இல்லைப்பா என்றேன் சோகத்துடன். இல்லை மாமிஜி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை என்று ஜீவா அழுத்தமாக சொன்னான். அந்த டாக்டர் ரொம்ப அனுபவமானவங்க. அவங்க தர மருந்து கண்டிப்பாக வேலை செய்யும்னு என் தோழி சொன்னா.
நீங்க ஏதும் கவலைப்பட வேண்டாம். நீங்க நேர்ல கூட வர தேவையில்லை. உங்க நிலையை பத்தி நான் ஏற்கனவே என் தோழிக்கிட்ட விரிவா சொல்லிட்டேன். அவங்க அம்மா உங்களுக்குன்னு சில பிரத்யேக மருந்துகளை தருவதாக சொல்லியிருக்காங்க. நீங்க சம்மதிச்சா நான் நாளைக்கே போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வரேன். நீங்க மாமா கிட்டையும் வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம 1 மாசம் மட்டும் இந்த மருந்தை சாப்பிட்டு பாருங்களேன் என்றான். எனக்கு சற்று தயக்கமாக இருந்தது. மருத்துவரை பார்க்காம எப்படி மருந்து சாப்பிட்றது ஜீவா, அதுவும் வீட்டில் யாருக்கும் தெரியாம. மாமிஜி, வீட்டில் சொன்னா அப்புறம் எல்லாரும் 1000 கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை பலன் தராம போனா மாமாவுக்கு தேவையில்லாத ஏமாற்றம் தான் மிஞ்சும். 1 மாசம் மட்டும் ரகசியமா சாப்பிட்டு பாருங்க. பலன் கிடைச்சா அப்புறம் எல்லார்கிட்டையும் சந்தோஷமா சொல்லலாம் என்று மிகவும் நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசினான். அவனுடைய பேச்சில் இருந்த அக்கறையும் நம்பிக்கையும் என் மனதை யோசிக்க வைத்தன. இத்தனை வருடங்கள் எத்தனையோ சிகிச்சைகளை செய்து பார்த்து விட்டோம். இந்த 18 வயது பையனும் நம் குடும்பத்தின் நன்மைக்காகத்தானே இவ்வளவு தூரம் யோசிக்கிறான் என்று என் மனம் எண்ணியது. சரி ஜீவா, நீ சொல்றபடியே செய்கிறேன். ஆனா 1 மாசம்தான் என்று சம்மதித்தேன். அடுத்த நாள் மாலையில் ஜீவா கல்லூரி முடிந்து வந்தபோது சிறிய கவரில் சிவப்பு நிற மாத்திரைகளை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தான். மாமிஜி, இந்த மாத்திரைகளை தினமும் இரவில் தூங்க போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா சாப்பிடணும். அதுவும் நீங்களும் மாமாவும் சேர்ந்துதான் சாப்பிடணும். டாக்டர் சொல்லி இருக்காங்க. அப்பதான் இதோட பலன் முழுமையா இருக்கும் என்றான். நரேந்திரன் கிட்ட இதை கொடுத்தா கண்டிப்பா 1000 கேள்வி கேட்பாரே ஜீவா, அவருக்கு எப்படி தர்றது என்று கேட்டேன். அதுக்குத்தான் ஒரு வழி இருக்கு மாமிஜி. இரவில் மாமாவுக்கு கொடுக்கிற சாப்பாட்டில் இந்த மாத்திரையை பொடி பண்ணி கலந்துடுங்க. அப்புறம் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மாத்திரையை சாப்பிடுங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது என்று யோசனை சொன்னான். அவன் சொன்னது சரிதான் என்று எனக்கு தோன்றியது. யாராவது அறிந்தால் மீண்டும் தேவையில்லாத பேச்சுகளும் கேள்விகளும் எழும். எனவே இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைக்க முடிவு செய்தேன். அன்று இரவு நரேந்திரன் வேலை முடிந்து வந்ததும் அவருக்கு பரிமாறிய உணவில் ஜீவா கொடுத்த மாத்திரையை பொடி செய்து ரகசியமாக கலந்தேன். அவர் சாப்பிட்டு முடித்து அறைக்கு சென்ற சிறிது நேரத்திலேயே நானும் என் பங்கிற்கான சிவப்பு மாத்திரையை விழுங்கிவிட்டு படுக்கைக்கு சென்றேன். ஆனால் அந்த மருந்தை உட்கொண்ட சில நிமிடங்களிலேயே என் உடலிலும் மனதிலும் விவரிக்க முடியாத ஒரு மாற்றம் நிகழத் தொடங்கியது. சிவப்பு நிற மாத்திரையை விழுங்கிவிட்டு வழக்கம் போல குளியலறைக்கு சென்று கை கால்களை கழுவிவிட்டு படுக்கைக்கு வர நினைத்தேன். ஆனால் அறைக்குள் காலடி எடுத்து வைத்த அடுத்த சில நிமிடங்களிலேயே என் தலையில் ஒருவித பாரம் இறங்கியது. இமைகள் இரண்டும் இமயமலையைப் போல கனத்தன. உடலில் இருந்த அத்தனை நரம்புகளும் தளர்ந்து சுய நினைவை இழப்பது போன்ற ஒரு மயக்கம் என்னை சூழ்ந்தது. என் வாழ்நாளில் இப்படி ஒரு தவிப்பையும் மயக்கத்தையும் நான் உணர்ந்ததே இல்லை. குளியலறையின் சுவரை பிடித்தபடியே தடுமாறி வந்து படுக்கையில் விழுந்தேன். சில நொடிகளிலேயே ஆழ்ந்த மயக்க நிலைக்கு சென்று விட்டேன். மறுநாள் காலை வழக்கமாக காலை 6 மணிக்கெல்லாம் விழித்து கொள்ளும் எனக்கு அன்று மொபைல் போனின் அலாரம் உறக்க சத்தமிட்ட போதுதான் கண் விழித்தது. மணி காலை 9. திடுக்கிட்டு எழுந்தேன். என் அருகில் படித்திருந்த கணவர் நரேந்திரனும் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருந்தார். வழக்கமாக 8 மணிக்கெல்லாம் அலுவலகத்திற்கு புறப்பட ஆயத்தமாகும் அவர் அன்று அலாரம் சத்தத்தை கேட்டுதான் மெல்ல கண்களை திறந்தார். என்ன சந்தியா, மணி 9 போகுது. இன்னைக்கு என்ன இவ்வளவு தூக்கம்? தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கே என்று தன் நெற்றியை தேய்த்தபடி நரேந்திரன் எனக்கு மனதிற்குள் பயமும் குழப்பமும் ஒரு சேர எழுந்தன. எனக்கும் தாங்க ஏனோ தெரியல, நேத்து நைட்டு படுத்ததுல இருந்து என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் வந்துடுச்சு என்று சமாளித்தேன். வீட்டுல 24 மணி நேரமும் ஏசி ஓடுறதுனால கூட உடம்பு ஜில்லுன்னு ஆகி அதிக தூக்கம் வருதோ என்னவோ என்று நரேந்திரன் சுலபமாக ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட ஆயத்தமானார். ஆனால் இந்த சம்பவம் அன்றோடு முடியவில்லை. நாட்கள் நகர நகர தினமும் இரவில் நான் நரேந்திரனின் உணவில் அந்த மாத்திரையை கலந்து கொடுப்பதும் பிறகு நானும் அதை உட்கொள்வதும் தொடர்ந்தது. ஆனால் தினமும் அதே விசித்திரம் நிகழ்ந்தது. மாத்திரை சாப்பிட்ட 5 நிமிடங்களில் நானும் நரேந்திரனும் நினைவிழந்த நிலைக்கு சென்று விடுவோம். இரவு முழுக்க வீடே தலைகீழாக மாறினாலும் எங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒருவித மரத்து போன மயக்க தூக்கம் எங்களை கவ்வி கொண்டது. பல இரவுகளில் இரவு உணவை முடித்துவிட்டு அலுவலக கோப்புகளை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் நரேந்திரனால் சாப்பாடு சாப்பிட்ட அரை மணி நேரத்தில் வேலையை தொடர முடியாமல் படுக்கையில் விழுந்து விடுவார். ஒரு நாள் மாலை ஜீவா தன் அறையில் படித்து கொண்டிருந்த போது அவனுக்கு தேநீர் கொண்டு சென்றேன். ஜீவா, ஒரு விஷயம் கேட்கணும். நீ கொடுத்த அந்த மருந்துல ஏதாவது தூக்க மாத்திரை கலந்திருக்கா என்று நேரடியாகவே கேட்டேன். என் கேள்வியை கேட்டதும் ஜீவாவின் முகத்தில் ஒரு நொடி நடுக்கமும் பதற்றமும் மின்னலென வந்து மறைந்தன.
ஆனால் உடனே தன்னை சாமர்த்தியமாக சமாளித்து கொண்டு சிரித்தான். ஏன் மாமிஜி அப்படி கேட்குறீங்க? இல்லை ஜீவா, அந்த மருந்தை சாப்பிட்ட உடனே எனக்கும் மாமாவுக்கும் சுய நினைவே இல்லாத அளவுக்கு பயங்கரமான தூக்கம் வருது. மாமா கூட ராத்திரி ஆபீஸ் வேலையை பார்க்க முடியாம கஷ்டப்படுறாரு. எனக்கு ஏனோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு என்றேன். ஜீவா சற்றும் பதற்றப்படாமல் ஒரு முதிர்ந்த மருத்துவரை போல அமைதியாக பேசினான். மாமிஜி, நீங்க தேவையில்லாம குழப்பிக்கிறீங்க. இப்ப வீட்டுல பெரிய மாமி இல்லை. அவங்க மைசூர் போனதுல இருந்து வீட்டு வேலை முழுசும் உங்க தலைமையில தான் இருக்கு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓயாம வேலை செய்யறீங்க. அதனால உடம்பு சோர்ந்து போய் தூக்கம் வருது. மாமாவுக்கும் ஆபீஸ்ல வேலை அதிகம்னு நீங்களே சொன்னீங்க தானே. அவரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால களைப்புல தூங்குறாரு. அவன் சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தான். அப்புறம் இன்னொன்னு மாமிஜி, சில முக்கியமான சிகிச்சைகள் நடக்கும்போது உடம்புக்கு அதிக ஓய்வு தேவைப்படும். அப்பதான் நரம்புகள் தளர்ந்து மருந்து வேலை செய்யும். அதனால கூட உடம்பு ரிலாக்ஸ் ஆகி தூக்கம் வரலாம். இது ரொம்ப இயல்பான விஷயம்தான். நீங்க பயப்படுற மாதிரி இருந்தா சொல்லுங்க. நான் நாளைக்கே என் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட பேசுறேன். ஜீவாவின் அந்த சாமர்த்தியமான நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்டதும் என் சந்தேகம் சட்டென விலகியது. ஆமாம், சுமித்ரா அக்கா பிள்ளைகளுடன் மைசூருக்கு சென்று 1 மாதத்திற்கு மேலாகிறது. வீட்டின் அனைத்து வேலைகளையும் நான் தான் பார்க்கிறேன். மாமியாரை பார்த்து கொள்வது, சமைப்பது என உடல் உழைப்பு அதிகம் என்பதால் தான் இந்த தூக்கம் வருகிறதோ என்று எனக்கு நானே நியாயம் கற்பித்து கொண்டேன். இல்லை ஜீவா, நீ சொல்றதும் சரிதான். சிகிச்சை பலன் அளிச்சா போதும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். ஆனால் அந்த மயக்க தூக்கத்தின் பின்னணியில் என் வாழ்க்கையையே இருளாக்க போகும் ஒரு கொடூரமான சதிவலை பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பாவம் அந்த நேரத்தில் நான் அறியவில்லை. நாட்கள் உருண்டோடி சென்று கொண்டிருந்தன. மாத்திரைகள் தொடர்ந்து உட்கொள்ளப்பட்டு வந்தாலும் என் கணவர் நரேந்திரனின் மனநிலையில் எவ்வித அமைதியும் வரவில்லை. மாறாக அவரது கோபமும் எரிச்சலும் நாளுக்கு நாள் எல்லை மீறி சென்றன. அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகரித்திருந்த காலம் அது. கூடவே அவருக்கு தெரிந்தவர்கள் யாராவது குழந்தை பிறந்த செய்தியையோ அல்லது விசேஷ செய்தியையோ பகிர்ந்து கொண்டால் வீட்டிற்கு வந்ததும் அந்த ஆத்திரத்தை என் மீதுதான் கொட்டி தீர்ப்பார். சில நாட்களில் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் முகத்தை திருப்பி கொண்டு அமர்ந்திருப்பார். சில நேரங்களில் நமக்கும் ஒரு குழந்தை இருந்திருந்தா இந்த வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும், எதுக்குத்தான் இந்த வாழ்க்கை ஓடுதோ என்று மனதை காயப்படுத்தும் வார்த்தைகளை கொட்டுவார். பிறகு சில நாட்கள் கழித்து அவரே இயல்பு நிலைக்கு வந்து எனக்கு புதிய உடைகளையோ நகைகளையோ வாங்கி வந்து தருவார். குழந்தை இல்லாட்டி என்ன சந்தியா, நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா வாழலாம் என்பார். ஒரே மனிதரிடம் காணப்படும் இந்த எதிர்பாராத மாற்றங்கள் என்னை மனதளவில் மிகவும் சோர்வடைய செய்தன. அன்று ஒரு நாள் மாலை நரேந்திரன் அலுவலகத்திலிருந்து சற்று சீக்கிரமாகவே வீட்டிற்கு திரும்பி இருந்தார். அன்று ஏனோ என் மனதிற்குள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சின்ன ஆசை உருவானது. மெல்லிய குரலில் அவரிடம் சென்று, ஏங்க, இன்னைக்கு ஏனோ புளிப்பா காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் நேரம் இருந்தா வெளியே கூட்டிட்டு போறீங்களா? கடை தெருவுல காளான் பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு என்றேன். என் வார்த்தைகளை கேட்டதும் நரேந்திரனின் முகம் சட்டென கன்றி போனது. என்னது, பானிபூரியா? புளிப்பா சாப்பிடணும் போல இருக்கா என்று நக்கலாக கேட்டார். குழந்தை பெத்துக்க வழி இல்லை, இதுல உனக்கு காளான் பானிபூரின்னு நட்சத்திர ஆசைகள் வேறையா? இந்த ஆசையெல்லாம் குழந்தை உண்டாயிருக்கிற பொம்பளங்களுக்கு வர்றது. உனக்கு எதுக்கு இந்த நக்கல் எல்லாம் என்று கூர்மையான வார்த்தைகளால் என் நெஞ்சை தைத்தார். அவர் வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியாய் இறங்கின. கண்கள் குளமாக, சும்மா ஏதோ ஆசைப்பட்டுதானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி பேசுறீங்க என்று கேட்டபடியே அங்கிருந்து நகர முயன்றேன். எனக்கு நேரமில்லை. அவ்வளவு ஆசையா இருந்தா அந்த ஜீவாவை கூட்டிட்டு போய் சாப்பிட்டு வா என்று சலிப்புடன் கூறிவிட்டு தான் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டார். நான் சமையல் அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தேன். அப்போது அங்கு வந்த ஜீவா என் சோகமான முகத்தை பார்த்துவிட்டு விஷயம் என்னவென்று விசாரித்தான். நடந்தது முழுவதையும் சுருக்கமாக கூறினேன். மாமிஜி, மாமா கோபத்துல ஏதோ சொல்லிட்டாரு, மனசை குழப்பிக்காதீங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுனால தான் உங்களுக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. வாங்க, நானே உங்களை கடை தெருவுக்கு கூட்டிட்டு போறேன். கொஞ்ச நேரம் வெளிக்காற்று வாங்கிட்டு வரலாம் என்றான் ஜீவா. ஆரம்பத்தில் நான் தயங்கினாலும் வீட்டிற்குள் இருக்கும் அந்த புழுக்கமான சூழ்நிலையிலிருந்து சற்று விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் சம்மதித்தேன். உடைகளை மாற்றிக்கொண்டு ஜீவாவுடன் வெளியே புறப்பட்டேன். மாலை நேரத்து கடை தெரு விளக்குகள்
விளக்குகளின் வெளிச்சத்தில் மின்னுவது போல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. தெருவோர கடைகளின் மனமும் மனிதர்களின் கூச்சல் குழப்பமும் என் மனதில் இருந்த பாரத்தை சற்று குறைத்தன. ஜீவா எனக்கு பிடித்த பானிபூரியையும் காளானையும் வாங்கி தந்தான். அவனும் சாப்பிட்டபடியே தன் கல்லூரி விசேஷங்களை பற்றியும் படிப்பை பற்றியும் பேசிக் கொண்டு வந்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு என் முகத்தில் மெல்லிய புன்னகை அரும்பியது. ஜீவாவை ஒரு 18 வயது பையனாக தன் சொந்த குடும்பத்து பிள்ளையாகவே நான் பார்த்ததால் அவனுடன் கடை தெருவிற்கு வந்தது என் மனதிற்கு சற்று ஆறுதலை தந்தது. அதன் பின்னர் சில நேரங்களில் நரேந்திரன் கோபப்பட்டு வெளியே செல்ல மறுக்கும் போதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கவோ அல்லது மனதை அமைதிப்படுத்தவோ ஜீவாவுடன் வெளியே சென்று வருவதை ஒரு வழக்கமாக்கி கொண்டேன். ஆனால் இந்த சிறிய இடைவெளியும் ஆறுதலும் எனக்கு பின்னால் காத்து கொண்டிருந்த ஒரு மிக பெரிய புயலின் ஆரம்பம் என்பதை நான் உணரவே இல்லை. ஜீவா மருந்து கொண்டு வந்து கொடுத்து 20 முதல் 25 நாட்கள் கழிந்திருக்கும். அந்த நாட்களில் என் உடம்பில் சில விசித்திரமான மாற்றங்கள் தோன்ற தொடங்கின. திடீரென அடி வயிற்றில் லேசான வலி உண்டாகும். காலையில் எழுந்திருக்கும் போது தலை சுற்றலும் நெஞ்சை குமட்டி கொண்டு வாந்தி வருவது போன்ற உணர்வும் இருக்கும். வீட்டில் சமைக்கும் தாளிப்பு வாசனையோ உணவின் மனமோ மூக்கில் பட்டால் எனக்கு பிடிக்காமல் முகம் திருப்பிக் கொள்ளும். திடீரென ஏதாவது புளிப்பாக சாப்பிட தோன்றும். அடுத்த கணமே லேசான மயக்கம் வந்து உடம்பெல்லாம் தளரும். ஆனால் இந்த மாற்றங்களை கண்டு என் மனதிற்குள் எந்த ஒரு மகிழ்ச்சியோ எதிர்பார்ப்போ எழவில்லை. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனையோ புது சிகிச்சைகளை தொடங்கும் போதும் வீரியமிக்க மருந்துகளை உட்கொள்ளும் போதும் என் உடம்பில் இப்படிப்பட்ட பல பக்க விளைவுகள் வந்திருக்கின்றன. சில நேரங்களில் மருந்தின் வீரியத்தால் வாந்தி வரும். சில நேரங்களில் உடல் பலவீனமடைந்து மயக்கம் வரும். ஆனால் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்ப்போடு மருத்துவமனைக்கு சென்று ஏமாற்றத்துடன் திரும்புவதுதான் வாடிக்கை. அதனால்தான் இந்த முறையும் இதுவும் அந்த சிவப்பு மாத்திரையின் ஏதோ ஒரு பக்க விளைவுதான் என்று எனக்கு நானே எண்ணிக்கொண்டு இதை யாரிடமும் பெரிதாக சொல்லாமல் அமைதியாக வேலைகளை பார்த்து வந்தேன். அன்று ஒரு நாள் மதிய வேளை. நரேந்திரனுக்கு அன்று அலுவலகத்தில் விடுமுறை என்பதால் அவர் வீட்டில்தான் இருந்தார். நான் சமையலறையில் அவருக்கு சூடாக தேநீர் தயாரித்து கொண்டிருந்தேன். திடீரென என் கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. தலை சுழல்வது போல இருக்கவே கையில் இருந்த தேநீர் கோப்பையை பிடிக்க முடியாமல் கை நழுவ விட்டேன். பாத்திரம் தரையில் விழுந்து நொறுங்கும் சத்தமும் என் அலறலும் ஒரே நேரத்தில் கேட்டன. அடுத்த நொடி சமையலறை தரையில் நான் சுருண்டு விழுந்தேன். கண் விழித்து பார்த்தபோது நான் ஒரு பெரிய மருத்துவமனையின் படுக்கையில் படுத்திருந்தேன். என் அருகில் நரேந்திரன் மிகவும் பதற்றத்துடன் என் கைகளை பிடித்து கொண்டு நின்றிருந்தார். சந்தியா, கண்ணை திறந்து பார், இப்ப எப்படி இருக்கு என்று பதற்றத்துடன் கேட்டார். நான் மெல்ல தலையசைத்து எனக்கு என்ன ஆச்சுங்க என்று பலவீனமான குரலில் கேட்டேன். அப்போது அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு மூத்த பெண் மருத்துவர் ஒருவர் புன்னகையுடன் உள்ளே வந்தார். கையில் இருந்த பரிசோதனை அறிக்கையை பார்த்தபடி நரேந்திரனையும் என்னையும் மாறி மாறி பார்த்தார். மிஸ்டர் நரேந்திரன், கங்க்ராச்சுலேஷன், உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ். குழந்தையும் தாயும் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க என்றார் அந்த மருத்துவர். அந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடி எனக்குள் உலகம் ஒரு நிமிடம் நின்று விட்டது போல இருந்தது. என் செவிகள் கேட்டது உண்மைதானா? 10 வருடங்களாக, அதாவது 3600 நாட்களாக நான் தினமும் அழுது அழுது இறைவனிடம் கேட்ட அந்த ஒற்றை வரம் இன்று என் கைக்கு வந்துவிட்டதா? என் கண்கள் தானாகவே கண்ணீரை பொழிந்தன. மனதிற்குள் ஜீவா கொண்டு வந்து கொடுத்த அந்த சிவப்பு மாத்திரையும் அந்த பெண் மருத்துவரும் தான் நினைவுக்கு வந்தார்கள். இறைவா, ஜீவா வடிவத்தில் வந்து என் பிரார்த்தனையை முடிச்சு வச்சிட்டியே என்று மனதிற்குள் கோடி நன்றிகளை சொன்னேன். ஆனால் என் முகத்தில் வழிந்த அந்த ஆனந்த கண்ணீருக்கு நடுவே என் கணவர் நரேந்திரனின் முகத்தை பார்த்த எனக்கு மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவரது முகத்தில் ஒரு தந்தைக்குரிய மகிழ்ச்சியோ பூரிப்போ ஆனந்த கண்ணீரோ துளியும் இல்லை. மாறாக அவரது முகம் பயத்தாலும் குழப்பத்தாலும் ஒருவித விவரிக்க முடியாத அதிர்ச்சியாலும் வெளுத்து போயிருந்தது. அவர் மருத்துவரையோ என்னையோ பார்க்காமல் அந்த அறை சுவரை வெறித்து பார்த்தபடி அசைவற்று நின்றிருந்தார். மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பும் வழி நெடுகிலும் நரேந்திரன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. காரில் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பற்றியிருந்த அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. முகத்தில் அப்பட்டமான ஆத்திரமும் அலைப்பாயும் குழப்பமும் வெளிப்பட்டன. வீட்டை அடைந்ததும் செய்தி அறிந்து வரவேற்பறையில் காத்திருந்த குடும்பத்தினர் அனைவரும் எங்களை எதிர்கொண்டனர். மைசூர் பயணத்தை முடித்து கொண்டு சுமித்ரா அக்காவும் தன் குழந்தைகளுடன் வீட்டிற்கு திரும்பியிருந்தார்.
மாமியார் படுக்கையிலிருந்து மெல்ல எழுந்து நாற்காலியில் அமர்ந்திருக்க சரவணன் அண்ணனும் ஜீவாவும் கூட அங்கே நின்று இருந்தனர். சுமித்ரா அக்கா ஓடி வந்து என் கைகளை பற்றி கொண்டு, சந்தியா, டாக்டர் என்ன சொன்னாங்க, என்ன பிரச்சனை என்று ஆவலுடன் கேட்டார். நான் வாய் திறந்து பேசுவதற்குள் என் பின்னால் வந்த நரேந்திரன் உரத்த குரலில் கத்தினார். யாரும் சந்தோஷப்பட தேவையில்லை. இவ கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. ஆனா இந்த வயித்துல வளர்ற குழந்தை என்னோடது இல்லை. இது என்னோட குழந்தையா இருக்கவே முடியாது. அவர் வீசிய அந்த வார்த்தைகள் அமைதியாக இருந்த வீட்டின் மீது இடி போல வந்து விழுந்தன. மாமியார் அதிர்ச்சியில் கத்தினார். நரேந்திரா, என்ன வார்த்தைடா பேசுற? 10 வருஷம் கழிச்சு கடவுள் மனசு இறங்கி நல்ல செய்தி தந்திருக்காரு. நீ என்னடானா கண்டபடி பேசுற? நரேந்திரன் தன் தலையை பற்றி கொண்டு வரவேற்பறை நாற்காலியில் சரிந்தார். இல்லை அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இவ கர்ப்பமா இருக்க முடியாது. ஏன்னா நான் வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு தகப்பனா ஆக முடியாது. அந்த வார்த்தையை கேட்டதும் வீடே உறைந்து போனது. சுமித்ரா அக்காவும் சரவணன் அண்ணனும் செய்தி அறியாது ஸ்தம்பித்து நின்றனர். நரேந்திரன் கண்களில் நீர் மல்க உண்மையை உடைக்க தொடங்கினார். கல்யாணமான புதுசுல நாம டாக்டர் கிட்ட போனோமே அம்மா, அப்பவே டாக்டர் என்னை தனியா கூப்பிட்டு சொன்னாரு, குறைபாடு சந்தியா கிட்ட இல்லை, என்னோட விந்தணுக்கள்ல தான் இருக்குன்னு. என்னால வாழ்க்கையில ஒரு குழந்தையை உருவாக்கவே முடியாதுன்னு அன்னைக்கே ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஆனா அந்த உண்மையை குடும்பத்துக்கிட்டையும் சந்தியா கிட்டையும் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. என்னோட ஆண்மை மேல பழி வந்துடுமோன்னு பயந்து சந்தியா கிட்ட 2 பேருக்குமே சின்ன பிரச்சனை இருக்குன்னு பொய் சொன்னேன். அவர் என் பக்கம் திரும்பி ஆத்திரத்துடன் விரல் நீட்டினார். 10 வருஷமா என்னோட இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் தகப்பனாகவே முடியாதுங்கிற போது இவ கர்ப்பமாயிருக்கானா? இவ யார் கூடவோ தப்பான தொடர்புல இருந்திருக்கா? இவ ஒழுக்கம் கெட்டவ. நரேந்திரனின் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை 1000 துண்டுகளாக உடைத்து எறிந்தது. 10 வருடங்களாக என் மீது சுமத்தப்பட்ட பழி சொற்கள், பால்பட்ட மடி என்ற நையாண்டிகள், 2வது திருமண பேச்சுகள், இவை அனைத்துக்கும் பின்னணியில் இருந்த துரோகம் இதுதானா? குறை தன் மீது வைத்து கொண்டு என்னை ஊரறிய பழிகாரியாக்கிய கணவனை பார்த்து எனக்கு அருவருப்பாக இருந்தது. நரேந்திரன் என்று கத்தினேன். உங்க குறைபாட்டை மறைக்க என்னை இத்தனை வருஷம் பலிகடாவாக்குனீங்க. அது போதாதுன்னு இப்போ என் கற்பு மேல பழியை போடுறீங்களா? நான் இந்த வீட்டின் படியை தாண்டி எங்கேயும் போனதில்லை. உங்களுக்கு தெரியாம யாரையும் பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது என்னை எப்படி பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்க? மாமியார் அழுது கொண்டே நரேந்திரனை திட்டினார். டேய், சந்தியா எப்பேற்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும்டா. 4 சுவத்துக்குள்ள வாழுற பொண்ணு மேல இப்படி பழியை போடாதே. சரவணன் அண்ணனும் தம்பியை கண்டித்தார். நரேந்திரா, அவசரப்பட்டு எதையும் பேசாத. சில நேரம் பழைய மருத்துவ அறிக்கைகள் தவறாக கூட இருக்கலாம். மறுபடியும் ஒரு பெரிய டாக்டர் கிட்ட போய் முழுசா பரிசோதனை பண்ணுவோம் என்றார். வீட்டிற்குள் சந்தேக புயல் மையம் கொண்டிருந்தது. என் கணவர் என் மீது வைத்த மாபெரும் பழியினாலும் அவர் இத்தனை காலம் மறைத்த கொடூரமான உண்மையினாலும் என் உலகம் என் கண்ணெதிரேயே நொறுங்கி விழுந்தது. உண்மை எது பொய் எது என்று புரியாமல் குடும்பமே குழப்பத்தில் ஆழ்ந்திருக்க மூலையில் நின்றிருந்த ஜீவா மட்டும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக நிலத்தை பார்த்தபடி நின்றிருந்தான். நரேந்திரனின் அதிர்ச்சி முடிச்சும் அவர் வீசிய பழி சொல்லும் அந்த வீட்டின் நிம்மதியை முற்றிலுமாக சிதைத்திருந்தன. என் நேரமும் சந்தேக பார்வைகளும் கனத்த மௌனமுமே வீட்டை ஆக்கிரமித்திருந்தன. இதனால் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை நகரத்தின் முதன்மை மருத்துவமனைக்கு சென்று முழுமையான பரிசோதனை மேற்கொள்ள முடிவெடுத்தனர். சரவணன் அண்ணன், மாமியார் மற்றும் நரேந்திரனுடன் நானும் மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே மூத்த மகப்பேறு மருத்துவரிடம் நரேந்திரன் தன் பழைய அறிக்கைகளையும் தற்போதைய சந்தேகத்தையும் தயக்கத்துடன் முன்வைத்தார். அனைத்து அறிக்கைகளையும் கூர்ந்து கவனித்த மருத்துவர் நிதானமாக பேசத் தொடங்கினார். மிஸ்டர் நரேந்திரன், 10 வருடங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த முடிவுக்கு வரக்கூடாது. மருத்துவ அறிவியலில் பல அதிசயங்களும் மாற்றங்களும் சாத்தியம். சில நேரங்களில் உடலின் ஹார்மோன் மாற்றங்களோ அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்ட தொடர் சிகிச்சைகளின் விளைவாகவோ உடலின் உயிரணுக்கள் மீண்டும் செயல்பட தொடங்க வாய்ப்புகள் உண்டு. மேலும் இப்போது உங்கள் மனைவி வயிற்றில் இருக்கும் கரு மிக தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தாய்க்கு மன உளைச்சலை கொடுப்பது குழந்தைக்கு மிகவும் ஆபத்தானது என்று மிக தெளிவாக விளக்கமளித்தார்.
மருத்துவர் தொடர்ந்தார். உங்கள் சந்தேகத்திற்கு இப்போது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. குழந்தை ஆரோக்கியமாக பிறப்பதே தற்போதைய முக்கிய குறிக்கோள். குழந்தை பிறந்த பிறகு தேவைப்பட்டால் முறைப்படி DNA பரிசோதனை செய்து உங்கள் உண்மையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்றார். மருத்துவரின் இந்த விளக்கம் மாமியாருக்கும் சரவணன் அண்ணனுக்கும் பெரும் நிம்மதியை தந்தது. வீட்டிற்கு திரும்பியதும் மாமியார், என் தலை கோதி, சந்தியா, டாக்டர் சொன்னதை கேட்டாய் அல்லவா? இனி எதை பற்றியும் யோசித்து உன் உடம்பை கெடுத்துக்காதே. இந்த வீட்டின் வாரிசை சுமக்கும் உன்னை நாங்கள் நல்லபடியா பார்த்துப்போம் என்று ஆறுதல் கூறினார். சுமித்ரா அக்காவும் எனக்கு தேவையான சத்தான உணவுகளையும் ஓய்வையும் கவனித்துக் கொள்ளத் தொடங்கினார். குடும்பத்தின் ஆதரவு எனக்கு கிடைத்தாலும் நரேந்திரனின் மனதில் இருந்த சந்தேகத்தை அணையவே இல்லை. அவர் என்னிடம் பேசுவதை தவிர்த்தார். DNA ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் இருக்கு உண்மை என்ற எண்ணத்துடனேயே என் முகத்தை பார்க்காமல் வாழ்ந்து வந்தார். மாதங்கள் ஒவ்வொன்றாக நகர்ந்தன. என் வயிற்றில் ஒரு புதிய உயிர் வளர்வதை உணர உணர எனக்குள் இருந்த வேதனைகளுக்கு இடையே ஒரு தாய்மை பூரிப்பும் மலர்ந்தது. நரேந்திரனின் விலகலும் பழிச்சொல்லும் என் மனதை ஆழமாக காயப்படுத்தி இருந்தாலும் இறைவனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாட்களை கடந்தேன். 9ஆம் மாதம் முடிந்து அந்த நன்னாளும் வந்தது. பிரசவ வலியில் துடித்த என்னை மருத்துவமனையில் அனுமதித்தனர். சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு அழகான பெண் குழந்தை என் கைகளில் ஏந்தப்பட்டது. ரோஜா இதழ் போன்ற உதடுகளுடனும் பிஞ்சு விரல்களுடனும் மலர்ந்திருந்த அந்த பிஞ்சு குழந்தையை என் மார்போடு அணைத்த போது கடந்த 10 ஆண்டுகளின் தேவைகளும் சந்தேகங்களின் சுமையும் கூட ஒரு நொடியில் கரைந்து போயின. மாமியார் பேரானந்த கண்ணீருடன் குழந்தையை வாங்கி முத்தமிட்டார். சுமித்ரா அக்காவும் சரவணன் அண்ணனும் இறைவனுக்கு நன்றி தெரிவித்தனர். ஆனால் என் கணவர் நரேந்திரன் மட்டும் தூரத்தில் நின்றபடி எந்த உணர்ச்சியுமற்ற குளிர்ந்த பார்வையோடு அந்த பிஞ்சு குழந்தையை பார்த்து கொண்டிருந்தார். அவரது மனதில் உண்மையை அறியும் வெறி மட்டுமே மிஞ்சி இருந்தது. குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே தன் பிடிவாதத்தின்படி முறைப்படி DNA பரிசோதனைக்கான இரத்த மாதிரிகளை சேகரிக்க ஏற்பாடு செய்தார் நரேந்திரன். இன்னும் 2 நாட்களில் உண்மை தெரிந்துவிடும் என்ற மருத்துவமனையின் அறிவிப்போடு என் வாழ்க்கையின் மிக கொடூரமான அந்த 2 நாட்களை நோக்கி எங்கள் குடும்பம் நகர்ந்தது. DNA சோதனையும் அதிர்ச்சியும் குழந்தை பிறந்து வீட்டிற்கு வந்த போதிலும் வீட்டின் அந்த பிஞ்சு மகளின் சிரிப்பொலியை விடவும் மேலோங்கி நின்றது. நரேந்திரனின் குளிர்ந்த மௌனம்தான். குழந்தையை கையில் தூக்கவோ முகத்தை பார்க்கவோ அவர் மறுத்துவிட்டார். அவருக்கான ஒரே இலக்கு அந்த கவரில் வரப்போகும் DNA அறிக்கை மட்டுமே. 2 நாட்கள் யுகங்களென கழிந்தன. அன்று மாலை மருத்துவமனையிலிருந்து கொரியர் மூலமாக அந்த பரிசோதனை அறிக்கை வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. உரை வந்தடைந்ததும் வரவேற்பறையில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடினர். சரவணன் அண்ணன், சுமித்ரா அக்கா, மாமியார், நரேந்திரன், நான் மற்றும் மூலையில் அமைதியாக நின்றிருந்த ஜீவா என அனைவரும் பதற்றத்துடன் காத்திருந்தோம். நரேந்திரன் நடுங்கும் கரங்களுடன் அந்த உரையை பிரித்தார். ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்டிருந்த அந்த அறிக்கையின் வரிகளை அவரது கண்கள் வேகமாக மேய்ந்தன. திடீரென அவரது முகம் கன்றி போனது. கண்களில் உறைந்த கோபமும் அருவருப்பும் ஜெயித்துவிட்டேன் என்ற கொடூரமான இருமாப்பும் ஒரு சேர வெளிப்பட்டன. கையில் இருந்த காகிதத்தை என் முகத்திற்கு நேராக வீசி எறிந்தார். பார், நல்லா கண்ணை திறந்து பார். நீ பத்தினி கண்ணகின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சியே, இப்ப என்ன சொல்ல போற என்று சிங்கம் என கர்ஜித்தார். அந்த அறிக்கையின் கடைசி வரியில் தடித்த எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்த வாசகம் என் நெஞ்சை சுக்குநூறாக உடைத்தது. பரிசோதிக்கப்பட்ட நரேந்திரன் என்பவர் இந்த குழந்தையின் உயிரியல் தந்தை அல்ல. அந்த அறிக்கையை பார்த்ததும் மாமியார் நெஞ்சை பிடித்து கொண்டு நாற்காலியில் சரிந்தார். சுமித்ரா அக்கா பேரதிர்ச்சியில் உறைந்து நிற்க சரவணன் அண்ணன் வார்த்தைகளின்றி திகைத்தார். இல்லை இல்லை, இது போய், ஏதோ தவறு நடந்திருக்கிறது. நான் வாழ்க்கையில என் கணவரை தவிர வேற யாரையும் நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை. இறைவா, இது என்ன சோதனை என்று கதறி அழுதேன். குழந்தையின் பிஞ்சு உடலை நெஞ்சோடு இறுக்கி அணைத்து கொண்டு தரையில் சுருண்டேன். நரேந்திரன் என் தலைமுடியை பற்றாத குறையாக கத்தினார். இன்னும் எத்தனை நாளைக்குடி இந்த பொய்யை சொல்லி ஏமாத்த போற? ரிப்போர்ட் ஆதாரத்தோட வந்த பிறகும் சாதிக்கிறியா? நான் மலடனுங்கிற தைரியத்துல தானேடி யாரு கூடவோ சோரம் போய் இந்த நாய்க்குட்டியை பெத்து என் தலையில கட்ட பார்த்த.
நரேந்திரன், கடவுள் சாட்சியா சொல்றேன், நான் எந்த தப்பும் செய்யல. எனக்கு இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே தெரியாது என்று அவர் கால்களில் விழுந்து கதறினேன். சீ, என் காலை தொடாதே என்று என்னை அருவருப்புடன் தள்ளிவிட்டார். குடும்பமே என்னை அரக்கியை போல பார்க்க தொடங்கியது. மாமியார் அழுது கொண்டே, இத்தனை வருஷமா உன்னை என் சொந்த மகளா நினைச்சனே சந்தியா, எங்களை இப்படி ஊரறிய மானத்தை வாங்கிட்டியேடி என்று சாபமிட்டார். அப்போது நரேந்திரன் உருமினார். சொல்றி, அவன் யாரு? என் வீட்டுல இல்லாதப்ப யாரடி வீட்டுக்குள்ள வந்தான்? எவன் கூட்டி முகத்தை கரியாக்கிட்ட? என் அழுது சாய்ந்த கண்களுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. ஜீவா கொண்டு வந்து கொடுத்த அந்த சிவப்பு நிற மாத்திரையும் அதை சாப்பிட்டதும் எங்களை தழுவிய அந்த மயக்க தூக்கமும். எனக்கு எதுவும் தெரியாதுங்க அந்த மாத்திரை என்று தட்டு தடுமாறி பேச தொடங்கினேன். ஜீவா தான் எனக்கு தினமும் ஒரு மருந்து கொண்டு வந்து கொடுத்தான். இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும், மாமாவுக்கும் சாப்பாட்டில் கலந்து கொடுங்கன்னு சொன்னான். அதை சாப்பிட்ட உடனே எனக்கும் உங்களுக்கும் நினைவே இல்லாத அளவுக்கு தூக்கம் வந்துடும். ஜீவா நீயே சொல்லுப்பா, அந்த டாக்டர் யாரு? நீதானே எனக்கு மருந்து தந்த என்று மூலையில் நின்றிருந்த ஜீவாவை நோக்கி கத்தினேன். அனைவரின் பார்வையும் ஜீவாவின் பக்கம் திரும்பியது. ஆனால் அங்கே நின்றிருந்த 18 வயது ஜீவா தன் முகத்தில் எந்தவித பதற்றத்தையும் காட்டாமல் மிகவும் அப்பாவி போல தன் கண்களை அகல விரித்து பொய் பேசத் தொடங்கினான். மாமிஜி, நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல. நான் எப்போ உங்களுக்கு மருந்து தந்தேன்? நான் காலேஜுக்கு படிப்பதற்காக வந்திருக்கேன். எனக்கு எந்த டாக்டரையும் தெரியாது. நீங்க பண்ற தப்பை மறைக்க என் மேல பழியை போடுறீங்களா என்று மிகவும் பரிசுத்தமானவனை போல கூசாமல் பொய் சொன்னான் ஜீவா. அவன் சொன்ன சொற்களை கேட்டு என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. பச்சை குழந்தை போல நம்பிய ஒருவன் இப்படி அப்பட்டமாக பொய் சொல்வான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. சந்தேக புயல் இப்போது என் கற்பின் மீது மட்டுமல்ல, என் மனநலத்தின் மீதும் வீசத் தொடங்கியது. சாட்சியற்ற ஒரு கூண்டில் குற்றவாளியாக நான் தனியே நின்றிருந்தேன். ஜீவாவின் அந்த அப்பட்டமான பொய் என் மீதிருந்த கடைசி நம்பிக்கை துளியையும் சுட்டெரித்து விட்டது. அங்கே நின்றிருந்த எவருமே என் கதறலையோ என் கண்ணீரையோ நம்ப தயாராக இல்லை. பாத்தீங்களா, தன் தப்பை மறைக்க படிக்க வந்த 18 வயது பையன் மேல பழியை போடுறா. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த சின்ன பையனை இழுப்பா என்று நரேந்திரன் ஆத்திரத்தில் கத்தினார். அப்போதுதான் தனக்கு விஷயம் கேள்விப்பட்டு ஊரிலிருந்து மகேஸ்வரி அக்காவும் பதறி அடித்து கொண்டு வந்து சேர்ந்தார். வரவேற்பறையில் நடந்த கூச்சலையும் ஜீவா மீது நான் சுமத்திய குற்றச்சாட்டையும் கேட்டதும் அவர் சிங்கப்பெண்ணாக மாறி என் கண்முன்னே வந்து நின்றார். ஏடி சந்தியா, மனசாட்சியே இல்லாம பேசுறியே. என் மகனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். அவன் தங்கமான பையன், படிப்பை தவிர வேற எதுவும் தெரியாதவன். ஊர்ல இருந்து படிக்க வந்தவனை பார்த்து இவ்வளவு பெரிய பழியை சுமத்துறியே, உனக்கு நாவல நரம்பு இல்லையா என்று மகேஸ்வரி அக்கா என் முகத்திற்கு நேரே விரல் நீட்டி சாபமிட்டார். மாமியார் அழுது கொண்டே, இனி இவ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது மகேஸ்வரி. 10 வருஷமா என் பையனை ஏமாத்தி என் குடும்பத்து மானத்தை ஏலத்துல விட்டுட்டா. இவளை வெளியே துரத்துங்கடா என்று கத்தினார். சரவணன் அண்ணனும் சுமித்ரா அக்காவும் தலை குனிந்தபடி அமைதியாக நின்றிருந்தனர். அவர்களால் உண்மை எதுவென்று கண்டறிய முடியவில்லை. அதே சமயம் DNA அறிக்கையை மீறி என்னை ஆதரிக்கவும் முடியாமல் மௌனம் காத்தனர். நரேந்திரன் என் கையை பலமாக பற்றி இழுத்து வரவேற்பறையிலிருந்து வெளியே தள்ளினார். இனிமே இந்த வீட்டு படியை நீ மிதிக்க கூடாது. உன் சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த அனாதை குழந்தையையும் தூக்கிக்கிட்டு இப்பவே வெளியே போ. இனி என் வாழ்நாள உன் முகத்துல கூட விழிக்க கூடாது என்று கூச்சலிட்டார். என் ஆடைகள் அடங்கிய ஒரு சிறிய பையையும் கையில் கதறியலும் என் பச்சை குழந்தையையும் தூக்கி கொண்டு அந்த பெரிய அரசாங்க குடியிருப்பு வீட்டின் வாசலில் வந்து நின்றேன். 10 வருடங்களாக எந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலையும் என் அன்பால் செதுக்கினேனோ, எந்த வீட்டின் மனிதர்களுக்காக என் வாழ்நாளையே தியாகம் செய்தேனோ, அதே வீட்டின் கதவுகள் என் முகத்திற்கு நேரே சத்தமாக சாத்தப்பட்டன. தெரு விளக்குகளின் மங்கலான வெளிச்சத்தில் நள்ளிரவு அமைதியில் என் கையில் இருந்த குழந்தை பசியாலும் குளிராலும் உறக்க அழுதது. சுற்றியிருந்த உலகம் என்னை ஒரு ஒழுக்கங்கெட்டவளாக துரோகியாக பார்த்தது. ஆனால் என் மனசாட்சிக்கு தெரியும், நான் தூய்மையானவள். என் உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி இரத்தமும் என் கற்பை பறைசாற்றியது. இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் என்ன பாவம் செய்தேன் என்று நடுரோட்டில் நின்று கதறினேன். ஆனால் அழுகை மட்டும் என் நிலையை
மாற்றப்போவதில்லை என்பதை உணர்ந்தேன். என் கையில் இருக்கும் இந்த பிஞ்சு குழந்தைக்காக நான் வாழ வேண்டும். என் மீதும் என் குழந்தை மீதும் சுமத்தப்பட்ட இந்த அசிங்கமான பழிச்சொல்லை துடைத்தெறிய வேண்டும். கண்ணீரை துடைத்து கொண்டு குழந்தையை தன் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்து கொண்டேன். விடிவதற்குள் ஏதேனும் ஒரு தங்குமிடம் தேட வேண்டும் என்ற உறுதியோடு இருள் நிறைந்த அந்த சாலையில் என் முதல் அடியை எடுத்து வைத்தேன். நள்ளிரவின் கடும் குளிரிலும் நடு ரோட்டின் தனிமையிலும் கையில் பச்சை குழந்தையோடு நின்றிருந்த எனக்கு ஒரே ஒரு புகலிடம் மட்டுமே நினைவுக்கு வந்தது. என் தந்தையின் வீடு. அம்மா மறைந்த பிறகு உடல்நல குறைவாலும் முடக்குவாதத்தாலும் படுக்கையிலேயே இருக்கும் என் வயதான தந்தையும் திருமணமான என் மூத்த அண்ணன் குடும்பமும் தான் அங்கே வசிக்கிறார்கள். பழி சொல்லும் அவமானமும் சூழ்ந்த இந்த நிலையில் பிறந்த வீட்டிற்கு சென்றால் அண்ணி ஏற்றுக்கொள்வாளா என்ற அச்சம் இருந்தாலும் என் கை குழந்தையின் பசியும் அழுகையும் என்னை வேறு வழியின்றி அங்கே அழைத்து சென்றன. அதிகாலை வேளையில் என் தந்தையின் வீட்டு கதவை தட்டினேன். கதவை திறந்த மூத்த அண்ணன் கணேசன் கையில் குழந்தையுடனும் அழுத முகத்துடனும் நிற்கும் என்னை பார்த்து திகைத்து போனான். நடந்ததை முழுவதையும் DNA ரிப்போர்ட் வரை சுருக்கமாக சொல்லி அழுதேன். அதற்குள் சத்தம் கேட்டு படுக்கையில் இருந்தபடி என் தந்தை தடி ஊன்றி மெல்ல நடந்து வந்தார். என் நிலையையும் என் கையில் இருக்கும் குழந்தையையும் பார்த்த அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. சந்தியா, அழுது முடி, முதல்ல இங்கே வாடி என் மகளே என்று என் தலை கோதி என்னை அணைத்து கொண்டார். அண்ணன் கணேசன் தயங்கி, அப்பா, DNA ரிப்போர்ட்ல பொய் இருக்காதுன்னு சொல்றாங்களே, நரேந்திரன் தம்பி கோபப்படுறதுலையும் நியாயம் இருக்கே என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். ஆனால் என் தந்தை உறுதியான குரலில் பேசினார். டே கணேசா, 10 வருஷமா என் மகளை பத்தி எனக்கு தெரியாதாடா? பிறந்த வீட்டோட மானத்தை காப்பாத்தினவ என் மகள். அவ உயிரையே விடுவாளே தவிர ஒழுக்கம் தவறி நடக்க மாட்டா. இந்த ரிப்போர்ட்லையோ இல்ல அவங்க நடந்துக்கிட்ட விதத்திலையோ ஏதோ பெரிய சதி இருக்கு. என் மகளுக்கு நாம தான் ஆதரவா நிக்கணும் என்று என் தந்தையின் வார்த்தைகள் என் நெஞ்சில் உறைந்திருந்த பயத்தை போக்கி புதிய தெம்பை கொடுத்தன. அன்னியும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு குழந்தைக்கு பாலும் எனக்கு உணவும் கொடுத்து உபசரித்தாள். மறுநாள் காலையிலேயே என் தந்தை ஊரின் மூத்த வழக்கறிஞர் ஒருவரை சந்தித்து ஆலோசனை பெற்றார். வழக்கறிஞர் விஷயத்தை கேட்டதும், இது சாதாரண குடும்ப தகராறு இல்லை. பெண் மருத்துவமனைக்கு செல்லாமல் ஏதோ ஒரு மாத்திரையை உட்கொண்ட பிறகு நினைவிழந்த நிலையில் நடந்திருக்கிறது என்றால் இதில் ஏதோ ஒரு பெரிய குற்ற பின்னணி இருக்கிறது. உடனடியாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்று ஆலோசனை அளித்தார். அன்று மாலையே அண்ணன் கணேசனும் தந்தையும் என்னை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். காவல் ஆய்வாளர் முன் நின்று என் கதையை விவரமாக சொன்னேன். நரேந்திரனின் விந்தணு குறைபாடு, 10 வருட ஏமாற்றம், ஜீவா கொண்டு வந்து கொடுத்த ரகசிய சிவப்பு மாத்திரைகள், அதை சாப்பிட்டதும் எங்களை ஆட்கொண்ட விசித்திரமான மயக்கம், அதன் பின் நடந்த கர்ப்பம் மற்றும் DNA அறிக்கை வரை அனைத்தையும் வாக்குமூலமாக கொடுத்தேன். புகாரை பெற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளர் தீவிரமாக யோசித்தார். 18 வயது பையன் ஜீவா இந்த கதையின் மைய புள்ளியாக இருக்கிறான். அவன் கொடுத்ததாக சொல்லப்படும் மாத்திரை தான் இந்த ஒட்டுமொத்த குழப்பத்திற்கும் காரணம். இதில் நரேந்திரனுக்கும் ஜீவாவுக்கும் சமன் அனுப்பி விசாரிக்க வேண்டும் என்றார். காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து நரேந்திரனின் குடும்பத்திற்கு சமன் அனுப்பினர். 10 வருடங்களாக அமைதியாக தன் துயரங்களை மட்டும் சுமந்து வாழ்ந்த நான் இப்போது என் கற்பையும் என் குழந்தையின் அடையாளத்தையும் மீட்டெடுக்க சட்ட போராட்ட களத்தில் என் முதல் அடியை எடுத்து வைத்தேன். அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து காவல் ஆய்வாளர் உடனடியாக செயல்பட்டார். சம்மன் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து நரேந்திரன், சரவணன் அண்ணன், மாமியார் மற்றும் ஜீவா ஆகிய அனைவரும் காவல் நிலையத்திற்கு நேரில் ஆஜராகினர். காவல் நிலையத்திலும் நரேந்திரன் அதே ஆத்திரத்தோடு பேசினார். மேடம், மருத்துவமனை தந்த DNA ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. இவ தப்பு பண்ணிட்டு இப்போ பொய் கதையை அவிழ்த்து விடுறா. தன் கற்பை காப்பாத்திக்க 18 வயது பையன் ஜீவா மேல பழியை போடுறா என்று கத்தினார். ஆனால் அனுபவமிக்க பெண் காவல் ஆய்வாளர் அவரை அமைதிப்படுத்தினார். மிஸ்டர் நரேந்திரன், கோபத்தை ஓரம் படிச்சு வச்சுட்டு யோசிங்க. உங்க மனைவி சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையான்னு சட்டப்படி விசாரிக்க எங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க சொல்ற அந்த சிவப்பு நிற மாத்திரை சாதாரண விஷயமில்லை. அதனால்
இந்த வழக்கின் சந்தேகத்திற்குரிய நபராக ஜீவாவை நாங்க விசாரிக்க போறோம் என்றார். ஆரம்பத்தில் ஜீவாவின் தாய் மகேஸ்வரி அக்கா காவல் நிலையத்தில் பெரும் கூச்சலிட்டார். என் மகன் சின்ன பையன், அவனை போய் குற்றவாளின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என்று கத்தினார். ஆனால் ஆய்வாளர் அசைந்து கொடுக்கவில்லை. உங்கள் மகன் மேல எந்த தப்பும் இல்லைனா நீங்க ஏன் பயப்படுறீங்க? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சந்தியா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஜீவாவிற்கு DNA பரிசோதனை செய்ய நீதிமன்றம் உத்தரவு வாங்க போறோம். ரிப்போர்ட் வரட்டும், உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும் என்று அழுத்தமாக சொன்னார். நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஜீவாவின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு குழந்தையின் இரத்த மாதிரியோடு ஒப்பிட்டு பார்க்க தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அடுத்த சில நாட்கள் நரக வேதனையாக கழிந்தன. ஒரு புறம் நரேந்திரன் குடும்பத்தினர் ஜீவாவை காப்பாற்ற வழக்கறிஞர்களை பிடித்து போராடினர். மறுபுறம் என் தந்தை தன் உடல்நிலையை பொருட்படுத்தாமல் எனக்கு துணையாக நின்றார். ஒரு வாரம் கழித்து தடய அறிவியல் ஆய்வகத்திலிருந்து அந்த அதிர்ச்சி அறிக்கை காவல் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. ஆய்வாளர் அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்தார். இரு குடும்பத்தினரும் வந்திருந்தனர். ஆய்வாளர் அந்த அறிக்கையை பிரித்து வாசித்துவிட்டு மேஜையின் மீது வைத்தபடி கம்பீரமாக நிமிர்ந்து உட்கார்ந்தார். அவர் பார்வையை ஜீவாவின் மீது திருப்பினார். அந்த பார்வை கூர்மையாகவும் ஆத்திரமாகவும் இருந்தது. ஜீவா, உனக்கு வயது 18 தான் ஆகுது. ஆனா நீ பண்ணியிருக்கிற காரியம் ஒரு கொடூரமான குற்றவாளி கூட யோசிக்க முடியாத அளவுக்கு ரகசிய சதியா இருக்கு என்று கர்ஜித்தார் ஆய்வாளர். அவர் அந்த அறிக்கையை உரக்க வாசித்தார். பரிசோதிக்கப்பட்ட ஜீவா என்பவனே இந்த குழந்தையின் உயிரியல் தந்தை என்பது 99.99% உறுதி செய்யப்படுகிறது. அந்த ஒரே ஒரு வரி காவல் நிலையத்தில் நின்றிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. மகேஸ்வரி அக்கா தலையில் அடித்து கொண்டு அலறினார். நரேந்திரன் தன் கண்களையே நம்ப முடியாமல் ஜீவாவையும் அந்த அறிக்கையையும் மாறி மாறி பார்த்தார். சரவணன் அண்ணன் தன் தலையை பற்றி கொண்டு அப்படியே நாற்காலியில் சரிந்தார். ஆய்வாளர் லத்தியை மேஜையில் தட்டி கடுமையாக பேசினார். ஜீவா, உண்மையை சொல்லுடா, இல்லனா போக்சோ சட்டத்திலையும் கொடூரமான குற்ற பிரிவுகளையும் உன்னை உள்ளே தள்ளிடுவேன் என்று மிரட்டினார். அந்த அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட்டையும் ஆய்வாளரின் கோபத்தையும் பார்த்த ஜீவா இனி தப்ப முடியாது என்பதை உணர்ந்து நடுங்க தொடங்கினான். அவனுடைய அந்த அப்பாவி முகமூடி கலன்று விழுந்தது. கண்ணீர் மல்க நடுங்கும் குரலில் தன் கொடூரமான சதியை ஒப்புக்கொள்ள தொடங்கினான் ஜீவா. மேடம், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு தான் இதையெல்லாம் பண்ணினேன் என்று கதறினான். நான் கிராமத்துல இருக்கும்போதே என் தோழிகள் மூலமா ஆன்லைனில் சில வீரியமிக்க தூக்க மாத்திரைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். சிட்டியில் வந்து காலேஜில் சேர்ந்த அப்புறம் சந்தியா மாமி என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டேன். மாமாவுக்கும் மாமிக்கும் குழந்தை இல்லைங்கிற கவலையை பயன்படுத்தி டாக்டர் கொடுத்த மருந்துன்னு சொல்லி அந்த வீரியமிக்க தூக்க மாத்திரைகளை கொடுத்தேன். அவன் தொடர்ந்தான். தினமும் ராத்திரி அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே மாமாவும் மாமியும் மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி நான் மாமியின் அறைக்குள்ள போய் அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களை என்று சொல்ல முடியாமல் தலை குனிந்தான். எனக்கு மாமியோட உடம்பு மேல ஆசை இருந்தது. அதே நேரத்துல மாமி கர்ப்பமானா மாமாதான் மலடன் ஆச்சே. அதனால் மாமி மேல சந்தேகம் வந்து அவங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அப்போ மாமியோட வாழ்க்கை அழியும், என் ஆசையும் நிறைவேறும்னு தான் இப்படி ஒரு கொடூரமான சதியை செஞ்சேன். ஆனா போலீஸ் வரைக்கும் விஷயம் வரும்னு நான் எதிர்பார்க்கல மேடம் என்று அழுது புலம்பினான். அந்த கொடூரமான உண்மையை கேட்டதும் நரேந்திரன் கதறி அழுது கொண்டே ஜீவாவின் சட்டையை பிடித்து ஓங்கி ஒரு அறை விட்டார். டேய் மிருகமே, என் அக்காவோட பையன்னு நினைச்சு உனக்கு இடம் அளிச்சேனேடா, என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியடா என்று கத்தினார். சரவணன் அண்ணன் தன் அக்காவை பார்த்து, உன் மகனை ஒழுக்கமா வளர்த்தியா? என் தம்பியோட வாழ்க்கையையும் ஒரு நல்ல பொண்ணோட கற்பையும் அழிச்சிட்டானேடி என்று கதறினார். 10 வருடங்களாக என் கற்பின் மீதும் ஒழுக்கத்தின் மீதும் சுமத்தப்பட்ட பழி சொற்கள் அனைத்தும் அந்த நொடியில் சுக்குநூறாக உடைந்து நொறுங்கின. என் அப்பா என் தோளை தொட்டு, பார்த்தியா என் மகளே, உண்மையை கடவுள் வெளிக்கொண்டு வந்துட்டாரு என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். நான் அமைதியாக நின்றிருந்தேன். என் மனதிற்குள் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. மாறாக மனிதர்களின் கொடூரமான முகத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் எண்ணி என் நெஞ்சம் உறைந்து போயிருந்தது. குற்றச்சாட்டுகளும் அவனது வாக்குமூலமும் காவல் நிலையத்தை உலுக்கி போட்டன. 18 வயது நிரம்பிய சிறுவன் என்பதால் காவல்துறை அவனை உடனடியாக கைது செய்து
சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். அவன் செய்த திட்டமிடப்பட்ட குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவனுக்கு உரிய தண்டனை கிடைக்க நீதிமன்ற நடவடிக்கை தொடரப்பட்டது. மறுபுறம் உண்மைகள் அனைத்தும் தெரிந்து கொண்ட நரேந்திரன் தன் மனைவியின் தூய்மையையும் தான் அவசரப்பட்டு அவளுக்கு இழைத்த மாபெரும் அநீதியையும் நினைத்து கதறி அழுதார். தன் குடும்பத்தினருடன் பிறந்த வீட்டிற்கு ஓடி வந்த நரேந்திரன் சந்தியாவின் தந்தையின் கால்களில் விழுந்து அழுதார். என்னை மன்னிச்சிருங்க மாமா, என் ஆண்மை மேல இருந்த பயத்தினால அன்னைக்கு உண்மையை மறைச்சேன். இன்னைக்கு என் கண்மூடித்தனமான சந்தேகத்தால என் மனைவியோட வாழ்வையே சீரழிச்சிட்டேன். சந்தியா, என்னை மன்னிச்சிடுடி. நாம திரும்பவும் நம்ம வீட்டுக்கு போவோம். இந்த குழந்தையை நாமளே வளர்ப்போம் என்று சந்தியாவின் கரங்களை பிடித்து கதறினார். மாமியாரும் சரவணன் அண்ணனும் சுமித்ரா அக்காவும் கண்ணீருடன் சந்தியாவை மீண்டும் புகுந்த வீட்டிற்கு அழைத்தனர். ஆனால் சந்தியா தன் முடிவில் மிக உறுதியாக இருந்தாள். மெல்ல நரேந்திரன் கைகளை விலக்கிவிட்டாள். 10 வருஷமா உங்க நேர்மையை நம்பி உங்க மேல இருந்த மதிப்பால என் வாழ்வையே உங்களுக்கு கொடுத்தேங்க. ஆனா ஒரு பொய் அறிக்கையையும் ஊர் பேச்சையும் வச்சுக்கிட்டு எந்த ஆதாரமும் இல்லாம என் கற்பை சந்தேகப்பட்டு நடு ரோட்ல என்னை தள்ளி விட்டீங்களே. அன்னைக்கே உங்க மேல எனக்கு இருந்த அன்பும் மரியாதையும் செத்து போச்சு என்று கம்பீரமான குரலில் சொன்னாள். இந்த பிஞ்சு குழந்தை எந்த தப்பும் செய்யல. ஆனா இந்த சமூகம் இதை ஒரு குற்றத்தின் அடையாளமாகவே பார்க்கும். இந்த சூழ்நிலையில உங்களோட வந்து வாழ எனக்கு விருப்பமில்லை. இனிமே என் மகளுக்கு நான் தான் தாய், நான் தான் தகப்பன் என்று தீர்க்கமாக அறிவித்தாள். நரேந்திரனும் அவரது குடும்பத்தினரும் எவ்வளவோ கெஞ்சியும் சந்தியா தன் முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை. சட்டபூர்வமாக விவாகரத்து பெற்றாள். தந்தையின் ஆதரவோடும் அண்ணனின் துணையோடும் சுய தொழில் தொடங்கினாள். தன் கைவண்ணத்திலும் தையல் கலை மூலமாகவும் சொந்த காலில் நிற்க தொடங்கினாள். அவளது மகளும் வளர தொடங்கினாள். அவமானங்களும் நம்பிக்கை துரோகங்களும் நிறைந்த ஒரு இருண்ட அத்தியாயத்தை முடித்துவிட்டு தன் மகளின் எதிர்காலத்திற்காக தன் சுய மரியாதையை காக்கும் ஒரு தைரியமான தாயாக சந்தியா தன் வாழ்க்கையின் புதிய விடியலை நோக்கி கம்பீரமாக அடியெடுத்து வைத்தாள். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.